எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கருவூலத்தில் கருவாகி கருமேகத்தில் இருந்து ஒரு சிறு துளியாக விழுந்து அந்த சிறு துளி குட்டையாக மாறி அந்த குட்டை ஆறாக மாறி அந்த ஆறு கடலாக மாறி கடல் பெருங்கொண்ட சமுத்திரமாக மாறி ஆன்மீகம் என்கிற ஆத்மீகத்தின் ஞான பெருங்கடல் கௌதுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அன்னவர்கள் யார்? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இவர்களுடைய தன்மை என்ன? இவர்களுடைய பண்பு என்ன? இவர்கள் ஏன் நினைவு கூற வேண்டும்? நம்மளோட சதையாக உயிராக உடலாக நம்முள் இருக்கக்கூடிய நரம்பு நாரங்களில் ஓடுகிற ரத்தத்தோடு ஏன் இவர்களை ஊடுருவ செய்யணும்? என்ன காரணம்? சகோதரர்களே, இவர்கள் ஈராக்கில், எல்லோருக்குமே தெரியும் ஈராக்குண்டாலே, ஜீலான் தேசத்தில் நீப் என்கிற கிராமத்தில் பிறந்தாங்க. இவங்க பிறக்கும் போதும் ஒரு அதிசயம், பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் அதிசயம், உலகத்தை விட்டு மறையும் போதும் அதிசயம், இப்போதும் ஒரு அதிசயம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். 900 ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்த கௌதுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அன்னவர்களை நான் நினைவு கூறுகிறேன் என்றால், நீங்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க என்று சொன்னால், வாட்ஸ்அப் மூலமாக, இமெயில் மூலமாக, ஜிமெயில் மூலமாக, ஃபெக்ஸ் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக, கம்ப்யூட்டர் மூலமாக, விளம்பரத்தின் மூலமாக, சக்தி டிவியின் மூலமாக, நேத்ரா டிவியின் மூலமாக விளம்பரப்படுத்திட்டு போகல. அது கொடுக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னை நினைவு கூர்ந்தால் உங்களை நினைவு கூற காலத்தில் மாத்திரமல்ல, அந்த நேரத்தில் மாத்திரமல்ல, அந்த நிமிடத்தில் மாத்திரமல்ல, சதாவும் இந்த உலகம் இருக்கும் காலம் மட்டுமல்ல, நாளை மர்மையிலும் அல்லாஹ் அவர்களை அல்லாஹ் 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 என்று முழக்கமிட்ட முன்மாதிரியான அந்த முத்துக்களை அல்லாஹ் சிதற விடுவது கிடையாது. சங்கைப்படுத்துகிறான். எங்களை போன்ற பாவிகள் மூலமாக அல்லாஹ் சங்கைப்படுத்துகிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, இவர்கள் ஹிஜ்ரி 470 பிறக்கிறாங்க. தல நோம்புல, ரமலானுடைய தல நோம்புல பிறக்கிறாங்க. சஹருடைய நேரம். பெரிய அற்புதம் என்ன தெரியுமா சகோதரர்களே? அவர்கள் பிறந்த நாள் ரமலானுடைய நாள். அவர்கள் எந்த அளவு இருந்தார்கள் என்று சொன்னால், வயதுக்கு வந்த அந்த பருவங்களிலேயே அடைந்தவர்களுக்குத்தானே நோன்பு கடமை. ஆனால் சகோதரர்களே, கருவில் இருந்த முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அன்னவர்கள் தன்னுடைய தாயினுடைய மடிக்கு வந்தவுடனே தாயும் நோன்பு நோக்க இவர்களும் நோன்பு நோட்டார்கள் என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க. அதாவது பருவ வயதுக்கு வந்த மனிதர்கள் எல்லோரும் தானே நோன்பு நோக்க வேண்டும். ஆனால் சகோதரர்களை, இவர்கள் நோம்புடைய காலத்தில் தன்னுடைய தாயினுடைய மார்பகத்தில் பால் அருந்தவில்லை. சகோதரர்களே, இஃப்தாருடைய நேரத்தில் மாத்திரம்தான் பால் அருந்துவார்கள். பிறந்து மடியில் வந்தவுடனே அதிசயம், கருவறைக்குள் இருக்கும் போதும் ஒரு அதிசயம். என்ன அதிசயம் அது? தாயார் தும்மிய உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல, இரஹமக்கல்லாஹ் என்று சொல்லக்கூடியவராக அவர்கள் இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். கருவறையில் இருந்து ஒரு சத்தம் வெளியிடும், கருவறையில் இருந்து ஒரு சங்கம் ஒலிக்கும். அந்த சத்தம் யார்? கௌதுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அன்னவுடைய ஓசை. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் பிறக்கும் போது ஒரு குழந்தை, 2 குழந்தை பிறக்கவில்லை. ஈராக்கின் ஜீலான் தேசத்தில் 1100 குழந்தைகள் பிறந்தது. 1100 குழந்தைகள் பிறந்தது. அந்த 1100 குழந்தைகளும் சுப்ஹானல்லாஹ் வலியுல் காமிலாக மாறியது. சுப்ஹானல்லாஹ். இறைநேசர்களாக மாறினார்கள்.
பூவில் இருந்து மணத்த மனம், நாரில் இருந்து எழும்பிய வாசம், ஒளியில் எழுந்த கீற்று, அந்த ஒளி கீற்றுகளுடைய கீற்று அவைகளும் கீற்றாக மாறி ஒளிப்பிளம்பாக மாறி வழிகளாக மாறியது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, இது மட்டுமா? அவர்கள் கண்ணியமிக்கவர்களாக, அன்பு மிக்கவர்களாக, பாசம் மிக்கவர்களாக, மகத்துவம் மிக்கவர்களாக, முழு உலகத்துக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய நேரங்களுடைய பருவ எல்லைகளை கவனியுங்கள். சகோதரர்களே, 5 வயதாக இருக்கும். இந்த 5 வயதினுடைய நேரத்தில் அவர்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள். விளையாடிக் கொண்டிருக்கும் போது அசரீரி சத்தம் ஒன்று வெளியாகும். அந்த சத்தம் இவர்களுக்கு வழங்கும். கௌதுல் ஆலம் முஹியத்தீனே அப்துல் காதிர் ஜிலானி கதஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ், உங்களை நாம் விளையாடுவதற்காக வேண்டி அனுப்பவில்லை என்கிற ஒரு அசரீர் சத்தம் கேட்கும். மதரசாவுக்கு தன்னுடைய பிள்ளையை கூட்டி எடுத்துக்கொண்டு ஒரு ஆலிம் பெருமகனிடத்தில் கொண்டு செல்கிறார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆரம்பிக்கிறாங்க. அல்ஹம்து சூராவை மாத்திரம் ஓதல்ல, ஒரு சூராவை ஓதல்ல, 2 சூராவை ஓதல்ல, 1 ஜுஸுவை ஓதல்ல, 2 ஜுஸுவை ஓதல்ல, 18 ஜுஸுக்களை மரணமாக ஓதுகிறார்கள். என் குழந்தை செய்யாதது, உங்கள் குழந்தை செய்யாதது இவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? அந்த ஆலிம் பெருமகனார் கேட்கிறாங்க, வியப்புறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. காலத்திலும் காலம் ஆச்சரியமிக்க காலம், வியப்பு மிக்கதாக இருக்கிறது. இந்த நேரத்திலும் இந்த குழந்தை 18 ஜுஸுக்கள் அல்லவா ஓதுகிறது? கேட்கிறாங்க, அன்பு மகனே, என்னிடத்தில் வருவதற்கு முன்னால் யாரிடமாவது நீங்கள் ஓதினீர்களா என்று கேட்க, அவர்கள் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? நல்லா கவனியுங்கள் சகோதரர்களே. சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? என்னுடைய தாயார் என்னை கருவுற்றிருக்கும் நிலையில் அவர்கள் எந்நேரமும் குர்ஆனை ஓதுவார்கள், 18 ஜுஸுக்களை ஓதினார்கள். கருவறையில் இருந்த எனக்கு அவைகள் மனனமாக பதிந்தது. ரப்புல் இஸ்ஸத் எனக்கு ஞாபக ஆற்றலை கொடுத்தான். என்னுடைய தாயார் 30ஐயும் ஓதி இருந்தால் முழுமையான ஹாஃபிலாக வெளியேறியிருப்பேன் என்று கௌதுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, தாயினுடைய மடி என்பதுதான் ஆரம்ப பாடசாலை. ஆரம்ப பாடசாலை என்பது ஜாஹிரா காலேஜ் அல்ல, ஃபாத்திமா அல்ல, முக்கர்ரமா அல்ல. ஆரம்ப தாயினுடைய மடி, அதுதான் ஆரம்ப பாடசாலை. தாயினுடைய மடியில் தான் அன்பியா அலைஹிஸ்ஸலாம் நபிமார்கள் இருந்தார்கள். அந்த தாயினுடைய மடியில் தான் சஹாபா பெருமக்கள் தவழ்ந்தார்கள், அமுதூட்டப்பட்டார்கள். தாபீங்கள், தபு தாபீங்கள், இறைநேச செல்வர்கள் அந்த தாயினுடைய மடியில் தான் பயிற்றுவிக்கப்பட்டார்கள். அந்த தாயினுடைய மடியில் தான் கள்ளனும் கெட்டவனும் நெல் நடத்தை அற்றவனும் அந்த தாயினுடைய மடியில் தான் உருவாக்கப்படுகிறான். இந்த தாயினுடைய மடியில் எது போதிக்கப்படுகிறதோ, எது சொல்லப்படுகிறதோ, எது பேசப்படுகிறதோ, அது பால் ஊட்டுகிற நேரத்தில் கருவறையிலும் அது பாதிக்கிறது. உறவுகளின் ஊடாக அது ஊற்றெடுக்கிறது. நரம்பு நாளங்களின் ஊடாக பாசமும் பிணைகிறது, இறையச்சமும் பிணைகிறது, இறை தக்குவாவும் பிணைகிறது, அல்லாஹ்வுடைய இறையச்ச தக்குவாவும் நுழைகிறது. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சங்கை மிகுந்தவர்கள் பணக்காரர்கள் அல்ல, கோடீஸ்வரர்கள் அல்ல, ஏழைகள் அல்ல, எளியவன் அல்ல, வெள்ளையன் அல்ல, கருப்பு
ஜப்பான் அல்ல, அமெரிக்கன் அல்ல, ஜெர்மனின் அல்ல, இத்தாலியன் அல்ல, ஸ்ரீலங்கன் அல்ல. யாரு? இறையச்சம் உள்ள மக்கள். இறையச்சம் உள்ள மக்களுடைய மனதில் இருந்து ஊற்றெடுக்கிறது ஈமான். நேர்மையாக இருந்தால், நேர்த்தியாக இருந்தால், நேரான வழியில் குழந்தையும் பிறக்கிறது. குழந்தை அன்னையினுடைய மடியில் வளர்கிற நேரத்தில் என்ன பண்பு தாயிடம் இருக்கிறதோ அந்த பண்பு இந்த குழந்தையின் மீது பிரதிபலிக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷேகுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி என்பவர்கள் மடியில் இருக்கும்போது அவர்களுடைய முகத்தில் ஒரு பிரகாசம், ஒளி வீசும். அவர்கள் படிப்படியாக வளர்ந்து வருகிற நேரத்தில் தன்னுடைய குழந்தையை கல்லூரியில் சேர்த்து படிப்பிச்சு ஒரு பெரியோரு ஆலிமாக ஆக்கணும் என்கிற ஆசை தாய்க்கு இருந்தார். இவர்கள் எப்படி இன்ஜெக்ஷன் பண்றாங்க பாருங்க. நம்ம என்ன செய்யறோம்? புள்ள பிறந்த உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம், 6 மாசத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம், 1 வருஷத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம், 2 வருஷத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம். அதுக்கு பிறகு காலம் எப்ப தேவையோ அப்ப இன்ஜெக்ஷனை போட்டுக்கிறோம். ஆனால் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி அன்னுடைய தாயார் உம்முல் கைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? தன்னுடைய பிள்ளைக்கு என்ன இன்ஜெக்ஷனை போடுறாங்கன்னு பாருங்க. நல்லா கவனிங்க. உம்மா பசிக்குது என்று சொன்ன உடனே நம்ம என்ன செய்வோம்? கிச்சன்ல இருக்குது, போட்டு வச்சிருக்கிறேன், போய் சாப்பிடுமாம்போம். பாயப்பத்திரி கம்முண்டிரு, இப்பதான் வேலை நடக்குது அப்படிம்போம். கொஞ்சம் சும்மாரி, ஹோட்டலுக்கு போகணும், சாப்பாடு வரணும்போம். இல்லைன்னு சொன்னா எங்க நானா ஓர்டரை கொடுத்து சாப்பாடு வரும் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தோம். இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உம்முல் கைர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மகனே, என்னிடம் உணவு கேட்காதீங்க, உங்களையும் என்னையும் படைத்த அல்லாஹ்விடம் நீங்க துஆ கேளுங்கம்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு என்ன வழி? 2 ரக்காயத்து தொழுது கேளுங்க வாப்பாம்பாங்க. 2 ரக்காயத்து தொழுவாங்க, கையை ஏந்துவாங்க, யா அல்லாஹ் எனக்கு உணவளிப்பாயாக என்று கேட்கிற நேரத்தில் தாயார் அவங்க சமைத்த ரொட்டியை கொண்டு வந்து பின்னால வச்சிருவாங்க. பின்னால வச்ச உடனே மகனார் திரும்பி பார்ப்பாங்க. ரொட்டி இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி பிஸ்மி சொல்லி சாப்பாட்டை சாப்பிடுவாங்க. இது வளமை. ஒரு நாள் மகனார் மதரசாவுல இருந்து வளர்ந்த உடனே உம்மாவை பார்க்கிறாங்க, உம்மாவை காணல. பசி. உம்மாட வழக்கம் என்ன? 2 ரக்காயத் தொழுது அல்லாஹ் கிட்ட கேட்கும். அல்லாஹ் கிட்ட கேட்டா என்ன நடக்கும்? தாயார் தக்குவாவை பழக்க, இறையச்சத்தை உண்டாக்க, இறை போதனையை உண்டாக்க தாயார் செய்து காட்டிய வழிமுறை மகனுக்கு தெரியாது. என்ன நடக்கிறது என்பதை பாருங்க. என்ன செய்யறாங்க தெரியுமா? தாயாரை பார்க்கிறாங்க, தாயார் இல்ல. முசல்லாவை போடுறாங்க, 2 ரக்காயத்து தொழுறாங்க, அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறாங்க. தாயார் தூரத்துக்கு போனவங்க யோசிக்கிறாங்க, மகனார் பசியோட வந்திருப்பாங்களே என்று சொல்லி வேக வேகமா ஓடி வர்றாங்க. இங்க மகனார் துஆ கேட்கிறாங்க, 2 ரக்காயத்து தொழுறாங்க, துஆ கேட்கிறாங்க, திரும்பி பார்க்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், உணவு இருக்கிறது, பல வகையில் குமிந்திருக்கிறது, உண்ணுகிறார்கள். உண்ணு கொண்டு இருக்குகிற அந்த நேரத்தில் உம்முல் கைர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஓடி வர்றாங்க. ஓடி வந்து காட்சியை பார்க்கிறாங்க.
காட்சியை பார்க்கிறாங்க, ஆனந்த வெள்ளத்தில மூழ்கிறாங்க, அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய மகனை ஒரு வழியில் காமிலாக ஆக்காமல், முழு உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக ஆக்காமல் நீ மரணிக்க செய்து விடாதே என்று சொல்லி ஓடி வந்து மகனாரை கட்டி பிடித்து முத்தமிடுகிற நேரத்தில் மகனார் என்ன சொல்றாங்க தெரியுமா? அன்பு தாய் அவர்களே, அல்லாஹ் இவ்வளவு நாளும் சாதாரணமாக கொடுத்துக்கிட்டு இருந்தான், இன்னைக்கு விசேஷமா கொடுத்தாங்கன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு கொடுத்தது யாரு? அன்னைக்கு கொடுத்தது தாயை சபபாக வைத்து அல்லாஹ் கொடுத்தான். இன்னைக்கு அல்லாஹ்வை நேரடியாக விருந்தாளியாக கபூல் செய்திருக்கிறான். இந்த இறையச்சம் எங்கட வீட்டில் இருக்கிறதா? உங்களோட வீட்டில் இருக்கிறதா? லேசா சொல்லுவோம், இறைநேசர்கள்லாம் ஒரு சாதாரண ஆக்கள் தான், அவங்கள எங்களை போல மனுஷன்தான். பெருசாவளை நம்ம பீத்திக்க தோழமோ. நல்லா யோசிக்கணும் சகோதரர்களே, நல்லா சிந்திக்கணும். நீங்கள் எல்லாரும் பப்பாசி மரமும் உங்களுக்கு தெரியும், முருங்கை மரமும் உங்களுக்கு தெரியும், முதிர மரமும் உங்களுக்கு தெரியும், தேக்கு மரமும் உங்களுக்கு தெரியும், பால மரமும் தெரியும், விளில மரமும் உங்களுக்கு தெரியும். எங்கேயாவது பப்பாசி மரத்தை அறுத்து கனையடியா வெட்டி மரக்கடையில வச்சிருக்கானா கதவு போடு கொண்டு யாரும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. முருங்கை மரத்தை வெட்டி தூணுக்கு நாட்டு கொண்டு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனா முருங்கை மரமும் மறந்தான், பப்பாசி மரமும் மறந்தான், முதிர மரமும் மறந்தான், வெளிலையும் மறந்தான். ஆனால் மறந்தான் சகோதரர்களே, மரத்தில் கோட்டியானது முதுரை. பப்பாசி பழந்தறதுன்னு சொன்னா முதிரையோட பப்பாசி மரத்தை கொண்டு ஒப்பிட இயலாது. நாங்களும் நீங்களும் மனிதர்கள் தான், சந்தேகம் இல்லை. என் கண்களும் உங்கள் கண்களும் வழித்திலகங்களுடைய கண்களும் ஒன்றுதான். ஆனால் அந்த பார்வைகளுக்கு திரைகள் கிடையாது, எங்களுக்கு தடைகள் பல இருக்கிறது. சகோதரர்களே, கௌதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி என்பவர்கள் ஒரு நாள் மதரசாவுல இருக்கிறாங்க. உம்மா என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு வியாபாரி இடத்துல காசு கொடுத்து அனுப்பினாங்க, என்னுடைய மகனார் இடத்துல இந்த காசை கொண்டு கொடுங்கன்னு. என்ன பேருண்டாங்க? அப்துல் காதிர். இந்த பேரை மட்டும் வாங்கிட்டாரு. விஷயத்தெல்லாம் விளங்குறதுக்கு இவருக்கு தெரியல, எப்படி கேட்கிற. இவர் வந்துட்டார். இப்ப வந்து மதரசாவுக்குள்ள எல்லா பசங்கள்கிட்டையும் கேட்கிறாரு, அப்துல் காதிர்னா யாரு? நிறைய பிள்ளைகள் பேர் அப்துல் காதிர் அப்துல் காதிர்னு இருக்குது. இவர் பார்த்ததும் இல்லை, அவங்கள யார இவங்களை கண்டதும் இல்லை. ஒரு தாயார் நீர் தேசத்தில் இருந்து எனக்கு காசு தந்திருக்கிறாங்க, கொண்டு கொடுக்கறதுக்கு யாருக்கிட்ட போய் கேட்கிறன்னு ரொம்ப கவலையோட இதையெல்லாம் சுத்தி திர்றாரு. இவர சொந்தமா இருந்த இருப்பில் இருந்த காசும் தீர்ந்துட்டு, இப்ப இருக்கிற காசு யார தெரியுமா? ஷேகுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹுடைய காசு தான் இருக்கு. இப்ப இவருக்கு மனசுல பெரிய ஒரு பீதி, அச்சம். இந்த ஹக்கில இருந்து எப்படி நம்ம சாப்பிடுற பசியும் தாங்க முடியலையே, சரி பரவாயில்லை என்று சொல்லி அந்த ஹக்கில இருந்து ஒரு 3 ரொட்டியை வாங்கினார். 3 ரொட்டியை வாங்கிட்டு கொண்டு வந்து உட்கார்ந்து இருக்கும் போது சாப்பிடலாம் என்று கையை வச்ச மனசு விடுதில்லை. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. முன்னுக்கு ஒரு மகனார் வர்றாங்க. அந்த மகனார் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு நாள் 2 நாள் அல்ல சகோதரர்களே, கிழமை கணக்கில் இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்துடன் தான் இலகுவான வாழ்க்கை இருக்கிறது, கஷ்டத்துடன் தான் இலகுவான வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி பசியோட பட்டணியோட வெறும் தண்ணீரை குடித்துக் கொண்டு இருந்த நம்முடைய ஷேகுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அன்னவர்கள் பசியோட தான் நிற்கிறாங்க, வாடிய முகத்தோட இருக்கிறாங்க, இளம் பிள்ளையாக இருக்கிறாங்க, சிறுவராக இருக்கிறாங்க. நேராக வருகிறாங்க. மகன் கொஞ்சம் வாங்க வாப்பாண்டாங்க, கொஞ்சம் இருங்கண்டாங்க, என்னோட நீங்க சாப்பிட்றீங்களாண்டாங்க. சரி உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே அவங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா?
நம்ம என்ன செய்வோம்? பசி தாங்க ஏலாட்டி எடுத்த உடனே கையை குத்தி வாயில போட்டுவோம். நம்ம மற்றதெல்லாம் யோசிக்க மாட்டோம். இவங்க கையை குத்துறதுக்கு முன்னாடி என்ன கேட்குறாங்க தெரியுமா? பெரியவரே, நீங்க மன்னிக்கணும், இந்த ஹக்கு உங்களுடையதா அல்லது வேற யாருக்கும் சொந்தமானதா என்று கேட்ட உடனே இவருக்கு திடீர்னு அடிக்கு. அப்ப அவர் சொல்றார், மகன், ஜீலான் தேசத்துல நீப் என்னும் கிராமத்தில் வந்து நான் வர்றேன். அங்க இருக்கிற உம்முல் ஹைர் என்று சொல்லக்கூடிய ஒரு பொம்பளை என் கையில ஒரு ஹதியாவை கொடுத்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு நான் வந்தேன். வந்து இங்க வந்து தேடி பார்த்தேன். அதுக்குரிய மகனார் பேர் அப்துல் காதிராம். அவர் யார் என்று எனக்கு தெரியாதுன்னு சொன்ன உடனே கௌது நாய முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அண்ணனுடைய கண்கள்ல இருந்து தாயுடைய நினைப்பு வந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க. தாயை கண்டு மிச்ச நாள் சும்மா இல்ல சகோதரர்களே, 3 மாசம் 2 மாசம் 2.5 மாசம் எடுக்கும் தாயை பார்க்கிறேன்னு சொன்னா. பயணத்துல மட்டும் கண்கள்ல இருந்து தார தாரையாக கண்ணீர் ஓடுகிறது. கேட்கிறாங்க, ஏன் மகன் நீங்க அழுவுறீங்க, ஏன் நீங்க அழுவுறீங்கன்னாங்க. எந்த அப்துல் காதிரை நீங்கள் தேடி வந்தீர்களோ அந்த அப்துல் காதிர் வேற யாரும் இல்ல. எந்த உணவுக்கு முன்னால் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த உணவுக்கு சொந்தக்காரன் நான் தான். இப்ப விருந்தாளி நீங்க சாப்பிடுங்கன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். விருந்தாளி நீங்க, இப்ப நீங்க சாப்பிடுங்கன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். 2 பேரும் அமர்ந்திருந்து சாப்பிடுறாங்க. அழகான முறையில் இல்மை கற்று அவர்கள் தேர்ச்சி பெறுகிற நேரத்தில் ஹர்க் என்று சொல்லக்கூடிய காட்டில், ஹர்க் என்று சொல்லக்கூடிய காட்டில் தவக்கோலம் போறாங்க. தவக்கோலம் சாதாரண சகோதரர்களே, அங்கே இருக்கக்கூடிய மரஞ்செடி கொடிகளை உண்டு 1 வருடம், மறு வருடம் தண்ணீரை மாத்திரம் குடித்து தவக்கோலம், 3ஆம் வருடம் தண்ணீரும் கிடையாது, உணவும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. பட்டினியோட பசியோட அல்லாஹ்வின் பக்கம் தன்னுடைய நஃப்ஸை மாய்த்தவராக, சாய்த்தவர்களாக, தியாகத்தோட தியானத்தோட அவர்கள் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் கௌது நாய முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அன்னவர்களை நோக்கி தங்கச் செம்பில் மதுரமான மது இறங்குது. எப்படி முழங்குது, எப்படி சங்கமிக்குது, அந்த சத்தம் எப்படி வழியாகிறது? அப்துல் காதிரே, இன்றிலிருந்து நாம் உமக்கு மதுவை ஹலால் ஆக்கி விட்டோம். நம்மடாக்கள் சும்மாவே ஹலால் ஆக்கி வச்சிருக்கிறான். இப்படி சொன்னா என்ன நடக்கும்? ஞான உதயத்தில் அவனும் மூழ்கிடுவான். இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இவர்கள் சொல்லுகிற வார்த்தை இதுதான், உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஹலால் ஆகாத ஒன்றோ எனக்கு ஹலாலா என்று சொல்லி அந்த கண்ணுடைய சீற்றமும் அந்த பார்வையினுடைய வேகமும் விவேகமும் சிங்கத்தினுடைய தீர்ச்சியும் முழுமதியினுடைய நோக்கமும் அங்கே ஈமானுடைய பாய்ச்சிதல் அந்த செம்பின் மீது பட்ட உடனே விகாரமான பயங்கரமான அந்த கோபப்பிடியின் பார்வை தாங்க முடியாமல் ஷைத்தானினால் இறக்கி வைக்கப்பட்ட மதுக்கிண்ணம் சிதறடிக்கப்படுகிறது, சின்னாபின்னப்படுத்தப்படுகிறது. அடுத்த செகண்ட் என்ன நடந்தது தெரியுமா? மகர் குத்தப்படுகிறது, சீல் குத்தப்படுகிறது, கௌரவம் கொடுக்கப்படுகிறது, கண்ணியம் கொடுக்கப்படுகிறது. முழு உலகத்துக்கும் குத்துமாக ஞானிகள் ஞான கடலாக கருமேகத்தில் கருவுற்ற கருமுகிலுக்குள் இருந்து வருகிற சிதறிய சிங்கா முத்தாக முழுமதியாக முழு உலகமும் சிந்தி யோசிக்கிற, பேசுகிற, சிந்திக்குகிற அவர்களை நினைத்து நினைத்து உயிரை கொடுக்க கூட முன்னுக்கு வருகின்ற
மாநிலங்களுக்கு மத்தியில் இவர்களை அல்லாஹ் அஸ்ஸவஜல் கண்ணியமானவராக குத்துபுல் அக்தாபாக அல்லாஹ் தேர்வு செய்கிறார். சகோதரர்களே, இவர்கள் யார்? இவர்கள் தாயின் வழியில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வம்சவழியை சார்ந்தவர்கள். தந்தையின் வழியில் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வழிமுறையை சார்ந்தவர்கள். இவர்கள் அரபி அல்ல, ஆனால் அரபு பேசுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அரபு இலக்கணமும் தோற்றிடும் இவர்களுக்கு முன்னால் நிற்க முடியாது. ஒரு நாள் அமர்ந்திருக்கிறாங்க, தூக்கம் மேலிடுகிறார்கள், அயர்ந்து தூங்கிவிட்டார்கள். முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ், முழுமதியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், மதீனத்து சிகரம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், மக்கத்து வேந்தல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வருகையை கனவில் கண்டு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே என்று சொல்லி கையை பிடிக்கிறார்கள். இப்போது மாணவி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உம்மத்துக்கு என்று அல்லாஹ் உங்களை அனுப்பி இருக்க ஏன் அயர்ந்து உறங்குகிறீர்கள்? எழும்பி நில்லுங்கள், மக்களுக்கு மத்தியில் உபன்யாசம் செய்யுங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, நான் அரபிகளுக்கு மத்தியில் நான் அஜமியாக இருந்து எப்படி உபன்யாசம் செய்வது யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல, முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய வாயை நீங்கள் துறங்கள் என்று சொல்லுகிறார்கள். முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் தங்களுடைய வாய்கள் இருந்து அழகான முறையில் உமிழ் நீரை எடுத்து உமிழ்ந்தார்கள். 7 முறை உமிழ்ந்தார்கள். சகோதரர்களே, அவர்கள் எழும்புகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு இரண்டு மக்களுக்கு மத்தியில் அல்ல, ஓர் ஊர் ஈரூர்களுக்கு மத்தியில் அல்ல, ஓர் நாடு ஈர்நாடுகளுக்கு மத்தியில் அல்ல. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு 70,000 மக்களுக்கு மத்தியில் பயான் செய்வார்கள். முன்சஃபில் கேட்குகிற அதே சத்தம் 70,000 அங்கால் இருக்கிற ஆளுக்கு அதே சத்தம் கேட்கும். சுப்ஹானல்லாஹ். மைக்கு கிடையாது, ஸ்பீக்கர் கிடையாது, சவுண்ட் ஒன்றும் கிடையாது. இவருடைய எக்கோவுல இருந்து வந்த காரணம் என்ன? ஜலாலியத்துக்குள் ஜலாலாக நுழைந்தார்கள், நெருப்புக்குள் நெருப்பாக நுழைந்தார்கள், கரண்டுக்குள் கரண்டாக நுழைந்தார்கள். அல்லாஹ் இவர்களுடைய சப்தத்தை அல்லாஹ் முழு மக்களுக்கும் கேட்க வைத்தான். இத்தக்குல்லாஹ் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள் என்றார்கள். இதயம் வெடித்து சிதறி மரணித்தவர்கள் ஏராளம். என்ன காரணம்? அந்த இத்தக்குல்லா என்பது காத்தில் கலையாது, காத்தில் கரையாது. ஈமானுள்ள முஹப்பத்துள்ள மனிதனை தாக்குகிற நேரத்தில் அந்த அடியானை சாய்த்திரும் ஒன்று ஹிதாயத் என்னும் நூறு கிடைக்கும் இளையன்னு சொன்ன அவனை உலகத்தை விட்டு போக்கிறான். இது இறை ஞானவான்கள். ஒரு நாள் கௌதுலால முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி அன்னவர்களை நினைத்து ஒரு சிறியவர் ரொம்ப ஆசை உம்மா கிட்ட சொல்ற, உம்மா என்ன நீங்க அவங்கள்ட்ட கொண்டு விடுங்களேன். யாருக்கிட்ட? கௌது நாயத்துக்கிட்ட கொண்டு விடுங்களேன் அப்படிங்கிற. சரி நோட்டு மகனை கொண்டு போய் அந்த தாயார் விட்டுட்டு வந்தாங்க. என்னுடைய மகன் உங்களுக்கு ஹாதிமாக இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு வந்தாங்க. சில நாட்கள் கழித்து அந்த பொம்பளை போறாங்க, பார்க்க போறாங்க. பார்க்கிறாங்க, மகனை பார்க்கிறாங்க. மகன் காஞ்ச ரொட்டி திண்டுகிட்டு இருக்காரு. கௌது நாயகம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி அன்னவர்களை பார்க்கிறாங்க, கோழி சாப்பிடுறாங்க. இந்த பொம்பளை மனசுல எப்படி நினைச்சா தெரியுமா? நம்மட பிள்ளை சின்ன பிள்ளை, நம்மட பையனுக்கு காஞ்ச ரொட்டியை கொடுத்துட்டு இவங்க மட்டும் கோழியை சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை நினைச்சதுதான் வெளியில சொல்லலை. சிறிது நேரம் கழித்து சாப்பிட்டு முடிச்சு எலும்பெல்லாத்தையும் உண்டு சேர்த்து கும்பி இதுனில்லா
அல்லாஹ்வோட உத்தரவை கண்டு நீ ஆகுண்டாங்க, கோழி ஆயிட்டு. உடனே சொன்னாங்க, நீ அப்படி நினைக்காத. எப்படி சொல்றாங்க பாருங்க, நீ அப்படி நினைக்காத. இந்த தீர்ச்சியும் இந்த தன்மையும் வருவதாக இருந்தால் நஃப்ஸை அடக்குகிற தன்மை பயிற்சி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் நஃப்ஸை ஆண்டி நஃப்ஸை அவர் மேலோங்கி அவர் அவராக வரும் நேரத்தில் இதுவெல்லாம் சாதாரணம் என்று சொன்னாங்க. ஒரு நாள் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானியானவங்கள பார்க்கணும்னு ஒரு ஆளுக்கு ஆசை. இவங்களை வீட்டு போய் பார்ப்போம். இந்த மனுஷர் வர்றார். வந்த நேரத்தில் கேட்டார், அழகான தோப்பு, தோட்டம். தோட்டம்னா நம்ம சொல்றது கொழும்புல தோட்டம்னா ஒரு முக்குக்கு தான் சொல்றது. தோப்பு, தோப்பு இல்லையா, மரஞ்செடி கொடி நிறைந்த ஒரு தோப்பு, அழகான பலவக தோப்பு. இந்த தோப்பை பார்த்து கேட்டார், இந்த தோப்பு யார்? இது கௌது நாய முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவங்களுடைய தோப்பு. இவ்வளவு பெரிய தோப்பா அப்படின்னு மனசுக்குள்ள ஆச்சரியத்தோட வந்தார். வந்து பார்த்தார், ஒரு வீட்டோண்ட பார்த்தார். இந்த வீடு யாருன்னு கேட்டாரு. இந்த வீடும் கௌது நாய முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவங்களுடைய வீடு தான். இந்த ரெண்டையும் கேட்டுக்கிட்டு இவர் தரிசிக்கிறதுக்கு வர்றார். உள்ள நுழைஞ்ச உடனே சலாம் சொல்லுகிறார். சலாத்துக்கு பதிலும் அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு கேட்டாங்க, ரெண்டையும் பார்த்தீங்களா என்று கேட்டாங்க. தோப்பையும் பார்த்தீங்களா? ஆமா பார்த்தேன். வீட்டையும் பார்த்தீங்களா? ஆமா பார்த்தேன். ரெண்டும் எங்க இருக்கி? நிலத்திலான இருக்கி. ஓ, நிலத்துல தான் இருக்குது, என்ற இதயத்தில் இல்லைண்டாங்க. அது தரையில் தான் இருக்கிறது. என்னுடைய இதய தரையில் அல்லாஹ்வை தவிர கிடையாது. அல்லாஹ்வை தவிர என் இதயத்தில் அல்லாஹ் அல்லாஹ் என்கிற சங்கமிக்கும் நாதோசை தான் இருக்கிறது. அந்த இரண்டும் தரையில் தான் இருக்கிறது. என் இதய தரையில் இருப்பது இறைவன் ஒருவனை தவிர எதுவும் கிடையாது என்று சொன்னான். கப்பல் தாழுகிறது எங்கு சொல்றாங்க, ஓடி வர்றாங்க. நம்மடாண்டா ஹார்ட் அட்டாக்கே பிடிக்கும், சும்மாவே நம்மடாக்களுக்கு பிடிக்குது. உங்களோட கப்பல் தாண்டிட்டாம் என்று செய்தி வந்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் திருப்பி ஓடி வர்றாரு. கப்பல் தாளலியா, அல்ஹம்துலில்லாஹ். கேட்டாங்க, கப்பல் தாளல் என்று சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது நியாயம்தான். கப்பல் தாண்டத்துக்கு நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்களே என்றாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய இதயத்தை நான் பார்த்தேன். கப்பல் தாண்டு விட்டது என்று சொன்ன உடனே என் இதயத்தை நான் பார்த்தேன். அல்லாஹ் இருக்கிற இந்த வீடு அசைவு கொடுக்கிறதா இல்லையான்னு பார்த்தேன். அது அசையல்ல, அல்ஹம்துலில்லாஹ். நான் கப்பலை யோசிச்சு சொல்லல, கப்பல் தாண்டதுக்காக நான் பார்க்கல. அதனால இது அசைதா என்று நான் பார்க்கிறேன், அசையல்ல. உங்களோட கப்பல் தாழல என்று சொன்ன உடனே ஒரு பெருமை ஏறி, ஒரு ஆச்சரியம் ஏறி, உடம்புல ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணதா என்று சொல்லி என் இதயத்தை பார்த்தேன். அப்பையும் அது அசையில்ல, அல்ஹம்துலில்லாஹ். இவங்க தாங்க கௌது நாயர். இவங்களுடைய முஹப்பத்தை இன்று வரைக்கும் இப்ப வரைக்கும் நம்ம பேசுறோம் என்று சொன்னா, கதைக்கிறோம் என்று சொன்னா, எந்த மீடியா நமக்கு வந்து சொன்னேன், எந்த கம்ப்யூட்டர், எந்த கலியுகம் நமக்கிட்ட வந்து சொன்னேன்? நல்லா வழங்குங்க. அன்னைக்கு பதுக்குருணி அதுக்கு இருக்கும். என்னை நீங்கள் நினைவு கூர்ந்தால் சதாவும் நினைவு கூறுவேன். ஒரு நாட்டில் ஒரு 5 வருஷம் ஒரு ஜனாதிபதி ஆண்டா ஆளும் வரைக்கும் தான் அந்த ஆட்சி. அந்த ஆட்சி கவுண்டா அடுத்த ஆட்சி தான் போதிக்கப்படும், போதனையாக சொல்லப்படும், சிறப்பிக்கப்படும். என்றாவது ஒரு நாள் ஒரு ஆளை சொல்லுவான், அவ்வளவுதான். ஆனால் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவர்கள் ஈராக்கை ஆண்ட ஜனாதிபதி அல்ல, அமைச்சரும் அல்ல. ஆனால் இறைவனுடைய சன்னிதானத்தில் இவர்கள் மிகப்பெரிய ஆத்மீக ஞானி,
அவர்கள் ஜனாதிபதிக்கெல்லாம் ஜனாதிபதியாக சிறப்பிக்கப்பட்டதை அல்லாஹ்வோடு நெருங்கினார்கள், அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை பெற்றார்கள், அல்லாஹ்வுடைய தீர்க்கதரிசியாக இவர்கள் மாறினார்கள். அல்லாஹ் என்னோட மாத்திரமல்ல, இந்த ஹலீமோட மாத்திரமல்ல, இந்த அப்துல் ஹலீமோட மாத்திரம் போற்றப்படாது, புகழப்படாது, கியாமத்துடைய நாள் வரைக்கும் அல்ல, நாளை மறுமையிலும் அல்லாஹ் அவர்களை சங்கைப்படுத்திக் கொண்டே இருப்பான். இப்படிப்பட்டவர்களை இணைந்து இவருடைய கரத்தை பிடித்த மக்கள் காதிரிய தரிக்கத்தைச் சேர்ந்த மக்கள். எனவே அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, இப்படி நாங்கள் ஔது நாயகத்தை நாங்கள் வலுவாக பற்றி பிடிக்கிற எங்களிடத்தில் ஐவேளை தொழுகை சீராக இருக்க வேண்டும். ஞானம் உண்மையான முஹப்பத்து இருந்தால் ஹராத்திலிருந்து எங்களை தூரமாக்கிக் கொள்ள வேண்டும். பயங்கரமான தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து எங்களை நாங்கள் தூரமாக்கிக் கொள்ளணும். நாங்கள் இறை விசுவாசிகளாக நாங்கள் இருந்தால், உண்மையான மக்களாக இருந்தால், நெல்ல உள்ளம் கொண்ட மக்களாக, உறவுகளை சேர்த்த மக்களாக, அன்பாக, பரசுரமாக இந்த நாட்டில் அனைத்து இன மக்களோடும் சேர்ந்து வாழுகிற ஐக்கியமாக, ஒற்றுமையாக, சமத்துவமாக, சமய சீலர்களாக வாழ்வதற்கு யா அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களை பாவங்களை மன்னிப்பாயா.